ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இன்சைட் அவுட் அப்படின்ற படத்தை பற்றி பார்க்கலாம். இது ஒரு அனிமேஷன் மூவி. இது ஒரு அனிமேஷன் மூவினாலும் நம்ம மைண்டுக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது, எமோஷன்ஸ்லாம் எப்படி வெளிப்படுது, வெளியிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வருதுன்னா அது எப்படி வந்து உணர்வு சாயம் பூசி நம்மளுக்கு மெமரியாக மாற்றப்படுது. ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி, சப்ரஸ்ட் ஃபீலிங்ஸு, சப்கான்ஷியஸ் மைண்டு, இதெல்லாம் வந்து படமாக வந்து நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அரூபமானது, அதுக்கு வந்து ரூபம் கிடையாது, எண்ணங்களுக்கு தான் ரூபம் இருக்குது. அப்படி இருக்கிற அரூபமான அந்த எமோஷன்ஸுக்கு ஒரு 4 வடிவம் கொடுத்து அவங்க வந்து நம்ம மைண்டுக்குள்ளே பேசிட்டு நம்ம எடுக்கக்கூடிய டிசிஷன்ஸில் வந்து எப்படியெல்லாம் இம்பாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு படமாக கட்டியிருக்காங்க. ரைலி அப்படின்ற ஒரு பொண்ணு மினசோட்டா அப்படின்ற ஒரு ஊரில் பிறக்கிறா. அவள் குழந்தையா வந்து அவள் கண்ணை திறந்து பார்க்கும்போது ஜாயின்ற ஒரு ஃபீலிங் தான் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுது. அப்போ உடனே அவள் வந்து சிரிக்கிறா. இப்போ சிரிக்கும் போது அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்படும் போது அந்த மெமரி பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போது ஜாயின்ற அந்த உணர்வு வந்து சாயம் வந்து அடித்து அவள் வந்து மெமரியாக ஸ்டோர் பண்ணப்படுறா. அடுத்தது சேட்னஸ், அப்புறம் ஆங்கர், அப்புறம் வெறுப்புணர்வு, இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான எமோஷன்ஸும் வந்து பாப்பப் ஆகிட்டு இருக்கு. அவள் வளர வளர பார்த்தீங்கன்னா இந்த எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்துட்டு வெளிப்படுது. உதாரணத்துக்கு ஒரு டைனிங் டேபிளில் வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்து ப்ராக்கலி வந்து பிடிக்காது, அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கர் வெளிப்படும். அப்புறம் அவங்க அப்பா நீ சாப்பிட்டீங்கன்னா நான் ஏரோப்ளைன் வாங்கி தரேன்ற போது ஜாய் வெளிப்பட்டு அதை சாப்பிட நினைப்பா. இப்படி ஒவ்வொரு எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்குள்ளே பேசிக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படமாகவே இங்கே காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி வளர்ந்து வர சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா அவங்க மினசோட்டாலேருந்து சான் பிரான்சிஸ்கோ மாறுறாங்க அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் பர்பஸ்க்காக. இவன் வந்து அவள் ஃப்ரெண்ட்ஸு, அவளோட குட் மெமரிஸ் எல்லாமே வந்து மினசோட்டால தான் இருக்கு. அதை விட்டு இங்கே வரும்போது அவர் பயம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இங்கே வந்துட்டு இருக்கா. அவங்க வீடு அங்கே பெரிய வீடு, அவங்களுக்கு பின்னாடி விளையாடுறக்கு ஏரியாலேருந்து எல்லாமே இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னே இந்த வீடு ரொம்ப சின்னதாகவும் ரொம்பவே பார்க்குறக்கே ரொம்ப அக்லியாகவும் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஃபியர் வந்துடும், இந்த வீடு வந்து சரியில்லை, இங்கே என்னமோ தப்பாக இருக்குது அப்படி இப்படின்னு. ஆனால் ஜாய் பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அவளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மெமரிஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ வீட்டில் வந்து திங்ஸ் வரலையா, திங்ஸ் வந்தால் நம்ம இப்படி செட் பண்ணுவோம்னுவாங்க. ஆனால் திங்ஸ் எல்லாம் வந்து இங்கே இன்னும் வந்தே சேர்ந்துருக்குமாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலையிலும் அவளை ஹாப்பியாக எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு தான் வந்து அதை கவனிச்சுட்டு இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் எல்லாமே மிசரபிளாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவளுக்கு கோவம் வரும். இப்போ வரும்போது அவங்க அம்மாக்குள்ளே இருக்கிற அந்த ஜாயின்ற எமோஷன் பார்த்தீங்கன்னா இவளை கன்சோல் பண்ணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கர் போய் ஜாய் வரும். இதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்துட்டு பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குன்னே தெரியாது. அந்த இருக்குன்னே தெரியாத எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இந்த படம் பார்க்கும்போது எந்தெந்த எமோஷனுக்கு எப்படியெல்லாம் அதோட வேலை அதெல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இவள் ஸ்கூலுக்கு போவா. அந்த ஸ்கூலில் வந்து இவளை இன்ட்ரோ பண்ணும்போது அவளுக்கு வந்து ஹாப்பியான மெமரி கொடுக்கலான்னு ஜாய் கொடுப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா கூட அந்த ஐஸ் ஸ்கேட்டிங் விளையாடுறத வந்துட்டு அவள் வந்து யோசிச்சு சொல்லிட்டு இருக்கும்போது சேட்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த மெமரியை டச் பண்ணிடும். அப்போ என்ன ஆயிரும், ஜாய் வந்து கேட்பா இனிமேல் எப்போ வந்து அவள் இதை நினைச்சாலும் அவளுக்கு சேட்னஸ் தானே வரும் அப்படின்ட்டு. இதுல நம்மளுக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நம்மளுக்கு என்ன மெமரி உள்ள வந்தாலும் நம்மளுக்கு விருப்பு வெறுப்பு அந்த ஸ்டாம்ப் ஒட்டி தான் அந்த எமோஷன்ஸ்ல டிப்பாகி தான் நம்மளுக்கு உள்ள வந்துட்டு இருக்கு. இப்போ உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சேட்னஸ் வந்து அந்த மெமரியை டச் பண்ணோட்டே அந்த மெமரி பார்த்தீங்கன்னா அவளுக்கு சேடா மாதிரி கிளாஸ்லேயே வந்து ஆரம்பிச்சிருவா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த சேட்னஸ் என்ன பண்ணும், அதோட கோர் மெமரியை வந்து டச் பண்ண போயிடும். இந்த கோர் மெமரி தான் பாத்தீங்கன்னா அவளோட பர்சனாலிட்டியை டிசைன் பண்ணிருக்கும். இந்த படத்திலே பாத்தீங்கன்னா ஐலாண்ட் ஆஃப் பர்சனாலிட்டின்னு சொல்லிட்டு இந்த கோர் மெமரில இருந்து ஒரு லிங்க் மாதிரி அங்க போகும். ஒன்னு பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கான ஐலாண்டு, இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஐலாண்டு, இன்னொன்னு ஹாக்கில வந்து எக்ஸ்பர்ட், அதாவது நல்லா விளையாடுவா அந்த ஐலாண்டு, அப்புறம் ஃபேமிலி ஐலாண்டுன்னு ஒரு கோர் பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி 4 ஐலாண்ட் வந்து செட் பண்ணிருப்பாங்க. இந்த சேட்னஸ் அந்த கோர் பர்சனாலிட்டியை டச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ப்ளூவா மாற ஜாய் போய் அந்த பால்ஸ் எல்லாம் எடுத்துடும். நீ டச் பண்ணினா அவளுக்கு சேட் ஆயிடும். அப்ப அவங்க 2 பேரும் போற சண்டையில மேல ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அந்த டியூப் வழியா அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை விட்டு வெளியில வந்துருவாங்க. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்தா இவங்க எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவகிட்ட கோர் பர்சனாலிட்டி இல்ல. இந்த கோர் பர்சனாலிட்டி இல்லாம இந்த புது சூழ்நிலையிலேயே இவ டீல் பண்ணும். இப்போ ஜாயும் சேட்னஸ் இல்லாதனால இங்க ஆங்கர் இருக்கு, ஃபியர் இருக்கு, அப்புறம் டிஸ்கஸ்ட் அந்த வெறுப்புணர்வு இதுதான் இருக்கு. இந்த 3 தான் பாத்தீங்கன்னா இனி வந்து இவ லைஃப் வந்து இந்த ஸ்கூல்ல அடாப்ட் பண்றது, புது இடத்தை அடாப்ட் பண்றதுனா இவங்க தான் லீட் பண்ண போறாங்க. ஏன்னா ஜாயும் சேட்னஸும் இல்ல. ஜாய் வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு எப்படியாச்சும் வரணும்னு ட்ரை பண்ணுவா. அதுல நிறைய தடங்கள் வரும். இவ வந்து தாட்ஸ் ஆஃப் ட்ரெயின்ல வரலான்னு பாப்பா, அந்த ட்ரெயின் உடஞ்சிரும். அந்த மாதிரி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி இருக்கும். இவங்க திரும்பி வர்றதுக்குள்ள இவங்க பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுல வந்துட்டு அப்பா அம்மா கிட்ட கோவப்படுவா. அப்போ ஒரு சீனே காட்டியிருப்பாங்க. 3 பேர் டைனிங் டேபிள் உட்காந்துருப்பாங்க. அம்மா வந்து இவளுக்கு ஏதோ சரியில்லைன்னு அம்மா மைண்டுக்குள்ள இருக்கிற ஜாய் வந்து சொல்லுவா. அப்போ இவ கேட்கும் போது அவ கோவமா பார்ப்பா. இந்த சைடு அப்பா உட்காந்துருப்பாரு. அப்பா பாத்தீங்கன்னா அவங்க மைண்ட்ல வந்து அவளுக்கு அந்த ஐசாக்கி ஓடிட்டு இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு என்ன விஷயம் தெரியாம அம்மா வந்து கஞ்சாட காட்டுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இவர் மைண்டுக்குள்ள ஐயோ என்ன சொன்னான்னு தெரியலையே, ஏன்னா கோச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்ப அந்த டென்ஷன் பாத்தீங்கன்னா குழந்தை மேல காட்டி திட்டிடுவான். அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா ரூம்ல போய் படுத்துரும். இந்த மாதிரி எல்லார் மைண்ட்குள்ளேயும் இந்த எமோஷன்ஸ் வந்து எப்படி பிளே பண்ணுது அப்படின்னு இந்த படத்துல உங்களுக்கு நல்லாவே காட்டியிருப்பாங்க. அப்புறம் அவங்க அம்மா வந்து நீ தான் ஐசாக்கி நல்லா விளையாடுவியே, இங்கே ஐசாக்கி செலெக்ஷனுக்கு வந்து ஒரு டீம் இருக்கு, நீ நல்லா விளையாண்டினா நீ அங்கே இருக்கிறது கூட நீ இங்கே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்ற போது அங்கே போனால் அவளுக்கு அந்த புது இது வந்து அந்த இடமே அடாப்ட் ஆகல. அந்த டென்ஷன் எல்லாம் சேர்ந்து இவளால் சரியா ஹாக்கி விளையாட முடியாது. அப்போ வெளியில வந்து நான் இனிமேல் ஹாக்கியே விளையாட மாட்டேன் அப்படின்ற போது உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இவளுக்கு அந்த பர்சனாலிட்டி வந்து உடஞ்சு விழுந்துடும். அந்த சைட் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் மினசோட்டால இருக்காங்க. இவன் வந்து ஆன்லைன்ல அவங்க கூட பேசிட்டு இருக்கும்போது அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப சங்கடமா மாறிடும். அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற இதுவும் உடஞ்சு விழுந்துரும். அப்புறம் ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா அப்பா இந்த மாதிரி திட்டுறாரா, அதனால
அதனால அதுக்கேற்ற மாதிரி இவளுக்கு வந்து கோவம் வருது. அந்த ஃபேமிலியோட இதுவே வந்து ஷேக் ஆரம்பிச்சிடுது. அதாவது முதல்ல ஃபன்னு போயிடுச்சு, அந்த ஃபன் பர்சனாலிட்டி போயிடுச்சு, அப்புறம் ஸ்போர்ட்ஸோடது போயிடுச்சு, அது ஃப்ரெண்ட்ஷிப் போயிடுச்சு. இப்போ ஒன்று ஃபேமிலியோடது மட்டும்தான் இருக்கு. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில வந்து ஃபியர் வந்து ஆங்கர் வந்து ஒன்று சொல்லும், அவளுக்கு எல்லா குட் மெமரிஸும் பார்த்தீங்கன்னா இங்கே மினசோட்டால தான் இருக்கு, நம்ம எதுக்கு இந்த ஊரில் இருக்கணும், நம்ம பேசாமல் அங்கே போயிட்டு அந்த குட் மெமரிஸை வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து அவன் மைண்டில் இம்ப்ளான் பண்ணிடுவாங்க. அப்போ அவள் என்ன பண்ணுவா, வீட்டிலேருந்து அவங்க அம்மா கிட்ட கார்டு எடுத்து அந்த கார்டு மூலியமா வந்துட்டு இவ நம்ம மினசோட்டாவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவா. வீட்டில் இவங்க அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா குழந்தைய காணும்னு சொல்லி ஃபுல்லாக தேடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை தான் இந்த சேட்னஸும் ஜாயும் வந்து பிரிஞ்சுடுவாங்க. அப்போ ஜாய் என்ன பண்ணுவான்னா அதோட அந்த டம்ப்டு மெமரிஸ் இருக்கு இல்லைங்க, அந்த இடத்துல போய் விழுந்துடும். அந்த இடத்துல விழும்போது தான் இவன் வந்து எடுத்து ஒவ்வொரு பால்ஸா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பால்ல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து இவகிட்ட சிரிக்கிறதும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவளை தூக்கி தூக்கி போறது மட்டும்தான் அவ குட் மெமரியா ஸ்டோர் பண்ணிருப்பா. ஆனா அது ஏன் அவங்க பண்ணாங்க அப்படின்ற போது அவ சேடா இருந்திருப்பா. அவ அந்த கேம் விளையாடும் போது அவர் பாஸ் சரியா பண்ணாதனால அவங்க டீமே தோத்துருப்பாங்க. அவளை அந்த சேட்னஸ்ல இருந்து மேல கொண்டு வரதுக்காக அவங்க அப்பா அம்மா வந்து அவளை குஷிப்படுத்திருப்பாங்க, அவங்க டீமும் பண்ணிருப்பாங்க. அப்பதான் ஜாய்க்கு ரியலைஸ் ஆகும் அப்ப சேட்னஸும் வேணும் அப்படின்ட்டு. அப்ப அவ சேட்னஸை மீட் பண்ணி இல்ல நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீ பா ஹெட் குவார்டர்ஸ்க்குன்னு சொல்லி ஹெட் குவார்டர்ஸ்க்கு கூட்டிட்டு போவா. கூட்டிட்டு போகும்போது கரெக்டாக அந்த குழந்தை வந்து பஸ்ஸில் வந்து அந்த ஊருக்கு தனியாக போகிறதுக்கு இருப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துருப்பா. ஏன்னா அது வரைக்கும் அவளுக்கு எந்த ஃபீலிங் இருக்காது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சேட்னஸ் வந்துடும், ஐயோ நம்ம அப்பா அம்மாவை பிரிஞ்சு போகிறோம் அப்படி இப்படின்னு பஸ்ஸை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இவள் வீட்டுக்கு போவா. அவங்க அப்பா அம்மா எங்கே போனேன்னு இவளுக்கு அந்த சேட்னஸ் தாங்க முடியாமல் அழுது அப்புறம் அவங்க கன்சோல் பண்ணுவாங்க, எனக்கு வந்து இந்த ஊரில் எனக்கு எதுவுமே இல்லை, எல்லாமே மினசோட்டால தான் இருக்குது, எனக்கு அங்கேருந்து வரக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவங்க அப்பாவும் எனக்கும் அது மாதிரி தான் இருக்குது அப்படி இப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி வந்து ஒன்றா மாறிடும். அப்போ இவளோட கோர் பர்சனாலிட்டியும் இவளுக்கு ஜாய் வந்து வச்சுடுவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ கேம்ஸ் அந்த ஐஸ் ஹாக்கி விளையாடுற மாதிரி இந்த படம் வந்து முடிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கதை. இது ரொம்ப அருமையா வந்து அந்த கேர்ள்குள்ள நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து நம்ம தத்ரூபமா காட்டியிருப்பாங்க. நம்ம மைண்ட்குள்ளேயும் இப்படிதான் எமோஷன்ஸ் வந்து நம்மளை ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த படத்தோட கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் வந்து ஒரு போர்டு மாதிரி வச்சிருப்பாங்க, அதில் தான் இவங்க ஆப்ரேட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த போர்டை ரீப்ளேஸ் பண்ணி புது போர்டு வரும், அதில் வந்து பியூபர்ட்டி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது ஜாய் கேட்டால் அது ஏதோ தேவையில்லாத பட்டனு, அது நம்மளுக்கு யூஸே கிடையாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அதோட அந்த படம் முடியும். அப்புறம் அடுத்த பார்ட் இன்சைட் அவுட் வந்து 2024 இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தில் வந்து பிகினிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடுவா, ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக விளையாண்டு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு கோல் பண்ணி டீமை ஜெயிச்சுவாங்க. அப்போ அங்கே இருக்கிற கோச் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, நீங்கள் என் கேம்புக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு நல்லா விளையாடுறீங்க நான் செலக்ட் பண்ணி எங்க டீம்ல விளையாட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோச் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான கோச். அப்போ இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம செலக்ட் ஆச்சுன்னா நம்ம ஹாக்கி ஸ்காலர்ஷிப் வந்துடும், நம்ம கேம்ஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு இதாகிடும். அப்போ ஜாய் பார்த்தீங்கன்னா இதை வந்து குட் மெமரியாக வந்துட்டு எடுத்துட்டு பேட் மெமரிஸ் எல்லாம் வந்து அவள் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதில் கீழே போயிட்டு அவளோட சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர், அதில் இவள் ஒரு குட் மெமரி அந்த பாலை விடும்போது அது பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப்னு சொல்லிட்டு ஒரு ஐகான் மாதிரி அது சுற்றிக்கிட்டு இருக்கு, அங்கே வந்து சேருது. அதில் ஒவ்வொன்றும் டச் பண்ணால் இது ஐம் அ குட் பர்சன், ஐம் அ நல்ல ஹாக்கி பிளேயர், அந்த மாதிரி அந்த சென்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவளோட கோர் பர்சனாலிட்டியா வந்து டிசைன் ஆயிருக்குன்னு காட்டியிருப்பாங்க. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில இவ வந்து அந்த கேம்புக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு போறான், இந்த மாதிரி நம்ம விளையாண்டா இப்படி ஆயிடலாம் அப்படி ஆயிடலாம். அப்போ அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சீக்ரெட் ஹிடன் பண்ணியிருப்பாங்க. இவன் வந்து ஜஸ்ட் அவளோட புருவம் வந்து ரெண்டு பேர்த்தோட இப்படி மாறும்போது இவன் மைண்டுக்குள்ள இருக்கிற அந்த ஃபியரு அவங்களாம் பேசிக்குவாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஏதோ நம்ம கிட்ட மறைக்கிறாங்க அப்படி இப்படின்னு பேசும்போது இந்த பொண்ணு வந்துட்டு ஆமா அப்படின்னு அந்த பொண்ணுங்க மைண்ட்ல இருக்கிற அந்த அவங்க அந்த எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா அவள் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி பேசிப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டோம், அதனால நீ மட்டும்தான் வந்துட்டு இந்த ஸ்கூல்ல இருப்பன்ற போது அவளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஷாக் ஆயிடும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க 3 பேர், இப்போ நான் வந்து அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து போயிடுவாங்க, எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்ற மாதிரி ஆயிடுவா. அப்போ இவ புது அந்த கேம்புக்கு போகும்போது அந்த கேம்ப்ல ஒரு ஸ்டார் பிளேயர் மாதிரி இருப்பா, அந்த ஸ்டார் பிளேயர் கூட இவர் ஆக்சிடென்ட்டா இவ்வளவு மீட் பண்ணிடுவா. அப்போ பார்த்தீங்கன்னா இவன் மைண்டுக்குள்ள இருக்க அந்த இதுல வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4-5 எமோஷன்ஸ் வந்து சேரும். ஒன்று வந்து ஆங்ஸைட்டி சேரும், அப்புறம் வந்துட்டு இன்னொன்று என்வி அது சேரும். என்வினா வந்துட்டு உங்களுக்கு பொறாமை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்புறம் எம்பாரஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சங்கடமான ஒரு சூழ்நிலை, அப்புறம் போர்டம். இந்த 4 எமோஷன்ஸும் புதுசாக வந்து சேர்ந்துட்டு இந்த ஆங்ஸைட்டி என்ன பண்ணிடும்னா ஜாய மற்ற எமோஷன்ஸை வந்து சப்ரஸ்ட் எமோஷனா வந்து கீழே டம்ப் பண்ணிடும். அது ஒரு ஜெயில் மாதிரி கட்டியிருப்பாங்க, அந்த ஜெயிலுக்குள்ள டிப் பண்ணிட்டு இனிமே நான் பார்த்துக்கிறேன். ஆங்ஸைட்டி என்னன்னா அது ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படி ஆகும் அப்படி ஆகும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து டிசைட் பண்ணி அவளுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இவ வந்து தனிமைப்படுத்திட்டு இந்த ஸ்டார் பிளேயர் கிட்ட வந்து நம்ம இதாயிட்டோம்னா நம்ம வந்து நம்ம ஹாக்கிலையும் கெரியர் இருக்கு, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆயிடும் அப்படின்ற போது இவங்களை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ என்ன ஆகிடும், அந்த ஆங்ஸைட்டி என்ன பண்ணும், அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப் அந்த ஜாய் ரெடி பண்ணதை டிஸ்மேண்டில் பண்ணிட்டு இது புதுசாக உருவாக்க ஆரம்பிச்சிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனாதான் எனக்கு வந்துட்டு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா இது புதுசாக கீழே போயிட்டு அந்த பால்ஸ்லேருந்து புது செல்ஃபை வந்து அது உருவாக்கும். அப்போ ஜாய் பார்த்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வர அவங்க 4 பேருமே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நடக்கிற மாற்றம்லாம் உங்களுக்கு தெரியும், இப்பேற்பட்ட ஆள் இல்லை, ப்ராக்லி வந்து இவங்களுக்கு பிடிக்காது, ஆனால் அவங்க கிட்ட எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவா. அது மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இவன் மாற ஆரம்பிச்சிடுவா. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸு பக்கத்தில் வந்தாலும் இவங்க
என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்றது அவங்க மைண்ட்ல இருக்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இனிமேல் எனக்கு ஃபியூச்சர் இல்லை, என் ஃபியூச்சர் இவங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மாற்றிடும். இப்போ ஜாய் வந்து இவங்களோட எல்லா மெமரிஸ் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ள போகும்போது அங்கே நிறைய காட்டியிருப்பாங்க. லாங் டேர்ம் மெமரிலேயே எந்த மெமரி வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி யூஸ் ஆகலையோ அந்த மெமரி எல்லாம் அழிக்கிறதுக்கு மைண்ட் ஒர்க்குன்னு இருக்காங்க. இவ வந்து இது ரொம்ப நாள் யூஸே பண்ணல, அதனால நான் இது பண்றேன். அப்புறம் இன்னொன்று ஒரு அற்புதமா இருக்கிறது என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல நினைக்கிறேன் என்ன ஆகும்னா, இந்த பபுள் கம் அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று பார்த்துட்டு இருப்பா சின்ன வயசுல. அது வந்து எல்லாருக்குமே போர் அடிச்சுட்டு இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை இந்த மைண்ட் ஒர்க்கர் வேணுமே நம்மளுக்கு பாப்பப் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு போர் அடிச்சா நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆங்கர்ல டென்ஷன் ஆயிட்டு இருக்கும், யாரும் அதை போட சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரெயின்ல நடக்கிற எல்லா இன்சிடென்ட்ஸும் பாத்தீங்கன்னா இங்க படமா பார்க்கும்போது குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்க நம்மளே இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த ஸ்டார் பிளேயர் கேங் கூட சேருவா. அப்படி சேர்ந்து வெளியில போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கோச்சோட ரூம் கிராஸ் பண்ணுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெட் புக் இருக்கும். அந்த ஜன்னல் வெளியே அவங்க பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, அந்த ரெட் புக்ல தான் வந்து கோச் வந்து நம்ம எல்லாரும் பத்தி இன்ஃபர்மேஷனும் அதுல இருக்கும். அப்போ நீ அதை பார்த்துட்டீங்கன்னா நீ வந்து இதுல இருக்கியா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு அந்த பொண்ணு அப்படியான்னு கேட்டுட்டு போயிடுவா. அப்புறம் அவங்க கூட கோப்பப் பண்றதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவா. ஆனா அவளோட பழைய செல்ஃபே அவளுக்கு இல்லாதனால அந்த புது செல்ஃப் வந்து பாத்தீங்கன்னா இவ மாதிரியே இருக்காது. அவ வந்து என்னென்னமோ பண்ணுவா, ஆனா ஒண்ணுமே பண்ண முடியாது. பட் இந்த ஆங்ஸைட்டி பாத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சருக்காக நான் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து பயங்கரமா வந்துட்டு இவளோட கேரக்டர்ல இருந்து அதுக்கு ஆப்போசிட்டா அது மாத்தி விட்டுடும். அந்த ஸ்டார் பிளேயர் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல அவர் 2 கோல் அடிச்சிருப்பா. அப்ப வந்து இவ அந்த அந்த கோச்சோட ரூமுக்கு போயிட்டு இந்த எமோஷன்ஸ் வந்து தூண்ட ஆரம்பிச்சிடும். நீ அதை போய் பார்த்தீங்கன்னா நீ இருக்கியா இல்லையான்னு தெரியும்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் இவ வந்து போவா. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜாய் கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க, அவ பாருங்க இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறா, அவ இப்படிலாம் பண்றாளான்னு சொல்லிட்டு அது சங்கடப்படும். நம்ம எப்படியாச்சும் ஹெட் குவார்ட்டர்ஸ் போனா அதை தடுத்து நிறுத்திடலான்ட்டு. அதுக்குள்ளேயே அந்த நோட்டை திறந்து பார்த்திருப்பா, இன்னும் தேரல அப்படின்ற மாதிரி அந்த கோச் எழுதிப்பா. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடும். அப்படி ஷாக் ஆனதுக்கு இவ வருவா. அப்புறம் அடுத்த நாள் கேம் நடக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா நடந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 கோல் பக்கம் போட்டுருவா. அப்போ இவ 2 கோல் தான் அந்த ஸ்டார் பிளேயர் போட்டிருக்கா. இன்னொரு கோல் போடலான்ற போது இவ வேற ஒரு கிரீஸ்ன்ற ஒரு பொண்ணை வந்து அடிச்சு தூக்கிடுவா. அப்படின்ற போது கோச் நீ போ, அந்த இதுல வெளியில போ, அந்த கேமை விட்டுன்ற போது இந்த பொண்ணுக்கு வந்து தலையில எல்லாம் ஓடும், ஐயோ நம்ம இப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நம்ம இப்படி ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும் போது ஆங்ஸைட்டி என்னென்னமோ பண்ணும். பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னுமே ப்ரெஷர் ஆகிட்டே தான் உட்காந்துருக்கும். அப்போ வந்து கரெக்டா ஜாயும் வந்து உள்ள வந்துருவாங்க. உள்ள வந்துவிட்டு ஆங்ஸைட்டி வந்துட்டு சொல்லும், நான் எல்லாம் நல்லதுக்கு தான் பண்ணேன், ஆனா இப்படி ஆயிடுச்சுன்ற போதுதான் இவளுக்கே ரியலைஸ் ஆகும் ஜாய்க்கே, நம்மளும் அவளுக்கு குட்டு பேடுன்னு நம்ம தானே டிசைட் பண்ணோம், அது அவ டிசைட் பண்ணல, ஆங்ஸைட்டி பண்ண தப்பே தான் நானும் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அப்பதான் ரியலைஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல சேட்னஸை ஒதுக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா சேட்னஸும் முக்கியம்னு சொல்லிட்டு ஜாய் அப்பதான் ரியலைஸ் பண்ணும். 2வது பார்ட்ல வந்துட்டு சரி தப்பு நம்ம டிசைட் பண்ணிட்டு அவளுக்கு குட் மெமரி பேடு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணும்போது தான் அவளும் பாத்தீங்கன்னா நீ போர்டுக்கு வாங்கினோட்டு ஜாய் வராது. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து டிசைட் பண்ணும், நான் வந்து ஜாயா இருக்கணும், என்னை சுத்தி இவ்வளவு விஷயம் நடக்குது, நான் அதுல சந்தோஷமா இருக்கணும் டிசைட் பண்ணும்போது அது வந்து ஆங்ஸைட்டி சொல்லும், ஜாய் இப்போ உன்னை தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி உள்ள போகும்போது ஜாய் வந்து உள்ள போனா கேமுக்குள்ள போனோட்டு கேமை வந்து வின்னர் லாஸ்க்கு விளையாடாம அவ ஹாப்பினஸ்க்கு விளையாடுற மாதிரி இங்க காட்டி முடிச்சிருப்பாங்க. இதுல என் பாயிண்ட் என்னன்னா, எமோஷன்ஸ் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவளை யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா எமோஷன்ஸை வந்து இவ யூஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டா. அந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதனால இது குழந்தைங்களுக்காக படம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ். அது நம்ம எல்லாரும் மாதிரி பெரியவங்களுக்கும் உள்ளது. நம்ம மைண்டுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள இப்படி எமோஷன்ஸ் இருக்குன்னே தெரியாம நம்ம வெளி உலகத்தை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண் கூட தெரியும். இது அப்புறம் நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அந்த பொண்ணு மாதிரி நம்மளும் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.